வணக்கம். இந்த ரெசன்டேஷன் நம் குடும்ப நிதி பாதுகாப்பு குறித்து ஆகும். இந்த முதல் பக்கத்தில் உள்ள குடும்ப படமும் தலைப்பு நமக்கு ஒரே நோக்கத்தை நினைவூட்டுகிறது. எதிர்பாராத மருத்துவச் செலவுகளை எதிர்கொள்வதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவது. இப்போது நாம் ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள முக்கிய கருத்துக்களை சுலபமாக புரிந்து கொள்வோம். தொடக்கமாக ஆரோக்கிய காப்பீட்டின் தேவையைப் பற்றி தொடங்குகிறோம். இந்த பகுதியில் பரவலாக எழும் கேள்வி ஒரேதான். மருத்துவச் செலவுகள் வெகு விரைவில் பெருகித் தள்ளுகிறது. அதனால் ஆரோக்கிய காப்பீடு என்ற குருதியான குடை நமக்குத் தேவை. படத்தில் காட்டப்பட்ட குடை போல இது மருத்துவ பில்களை பாதுகாத்து குடும்பத்தின் நிதியை சிதறவிடாமல் காப்பாற்றுகிறது. இது அவசர நிலை செலவுகள், மருத்துவ ஆலோசனை மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை தலைமுதலில் பாதுகாத்து ஆலோசிக்கிறது. எளிமையாகச் சொன்னால், ஆரோக்கிய காப்பீடு உங்கள் மருத்துவச் செலவுகளை ஒரு நிறுவனமானது சுமக்குமா என்பதும் தான். இது மருத்துவ செலவுகள் செலுத்துவதற்கான நாணய ஆதரவை வழங்கி, சில நேரங்களில் நெட்வொர்க் மருத்துவமனைகளில் கேஷ்லெஸ் சிகிச்சையையும் ஏற்படுத்தும். மன அமைதியும் சிறந்த மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் இதன் முக்கிய லாபங்கள் என்றே சொல்லலாம். படத்தில் காணப்படும் 3 முக்கிய வார்த்தைகள் சிக்கலாகத் தோன்றக்கூடும், ஆனால் அவற்றை நாமெல்லாம் புரிந்து கொள்வோம். பிரீமியம் என்பது நீங்கள் பொறுப்பேற்கும் வருடாந்திர கட்டணம். சுமின்ஷூடு என்பது காப்பீடு வழங்கும் அதிகபட்ச தொகை. டெடக்டிபிள் என்பது ஒரு நியூன தொகை நீங்கள் முதலில் செலுத்த வேண்டிய கட்டணம். இவை மூன்றையும் சரியாக தேர்வு செய்வதே நல்ல பாதுகாப்பிற்கு அடிப்படை. மேலும் சில முக்கிய நிபந்தனைகள் முக்கியம். கோபேமெண்ட் என்றால் மருத்துவ செலவில் சில பகுதிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வது. வெயிட்டிங் பீரியட் என்பது நிபந்தனைகள் முடிந்த பின் மட்டுமே சில விஷயங்களுக்கு பாதுகாப்பு அமையும். காலம், முன் உள்ளஜி மைகள் இருந்தால் அவற்றுக்கு தொடர்பான காப்பீடு சில நாட்கள் அல்லது விதிகளுக்கு பிணையமாக இருக்கலாம். இவைகளை ஒவ்வொரு பாலிசியிலும் கவனமாக படிக்க வேண்டும். பாலிசி வகைகள் பலவாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்து தேவையை பொறுத்து சரியானதை தேர்வு செய்ய வேண்டும். தனிநபர் பாலிசி ஒருவருக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு. குடும்ப ஃபிளாட்டர் ஒரே தொகையை குடும்பத்தில் ஒருங்கே பகிரக்கூடியது. மூத்த குடிமக்கள் காப்பு வயது, குறிப்பாக முதியவர்களுக்கு அமைந்தது. மற்றும் கிரிட்டிக்கல் இல்லனஸ் பாலிசி குறிப்பான நோய்களுக்கு தனி நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு பயன்பாடு. கிளைம் முறையில் 2 பாதைகள் பொதுவாக இருக்கும். கேஷ்லெஸ் முறையில் நெட்வொர்க் மருத்துவமனையில் செல்லும்போது இன்சூரர் நேரடியாக மருத்துவமனைக்கு செலுத்தி நீங்கள் பணம் செலுத்த வேண்டாம். மறுமுறையாக ரீஇம்பர்ஸ்மெண்ட் முறையில் முதலில் நீங்கள் செலுத்தி பில்களை இன்சூரருக்கு ஜெக்குலித்து பணத்தை மீண்டும் பெற முடியும். இரு வழிகளின் நன்மையும் கருதப்பட வேண்டும். சரியான பாலிசியை தேர்வு செய்யும்போது சில அடிப்படை காரியங்களை நினைவில் வைக்க வேண்டும். முதலில் உங்கள் தேவைகளை மதிப்பீடு செய்யவும், பின்னர் பல நிறுவனங்களின் பல திட்டங்களை ஒப்பிடுங்கள். நெட்வொர்க் மருத்துவமனை மற்றும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை பார்க்கவும். உள்நிபந்தனைகள் மற்றும் காத்திருக்கும் காலங்களை கவனமாக படிக்கவும். இறுதியில் சந்தேகங்கள் இருந்தால் ஆலோசகரிடம் கேள். முதன்மையான படி உங்கள் உண்மையான சும் இன்சூர்ட் தேவையை கணக்கிடுக. வயது, குடும்ப அளவு மற்றும் நகரத்தின் மருத்துவச் செலவு மட்டுமே அல்ல. உங்கள் வாழ்பழக்கம் மற்றும் எதிர்பாராத ஆபத்துக்களும் பாதிக்கின்றன. பெரும்பாலான குடும்பங்களுக்கு 10 லட்சம் வரை உள்ள காப்பீடு தொடக்கமாக பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட தேவையை பொறுத்து இந்த எண்ணை மாற்றிக்கொள்ளலாம். 2வது படி நெட்வொர்க் மருத்துவமனைகள் மற்றும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவை சரிபார்க்க வேண்டும். உங்கள் பகுதியில் உள்ள பல்லொன்றுக்கு அடிப்படையாக அமைந்த மருத்துவமனைகள் பாலிசியில் இருந்தால் கேஷ்லெஸ் சிகிச்சை சுலபம். மேலும் ஒரு நிறுவத்தின் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ செம்மானதா என்பதை பார்த்து நம்பகமுள்ளதா என்பதை அறிவீர்கள். சாதாரணமாக 90% மேல் நல்ல தரமாய் கருதப்படுகிறது. 3வது படி உள் நிபந்தனைகள் மற்றும் வரம்புகளை கவனியுங்கள். சில பாலிசிகள் குறிப்பிட்ட சிகிச்சைகள் அல்லது உருப்படிகளுக்கு வாடகை வரம்புகளை வைத்திருக்கலாம். இது சுமின்ஷூடு இருந்தாலும் அப்படியே பயன்பாடு குறைந்து போக்கலாம். மேலும் காத்திருப்பு காலங்கள் சில நோய்களுக்காக 4 வருடம் வரை அமையும். இந்த அனைத்தும் காலத்துக்கு முன் சரிபார்க்கப்பட வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கூடுதல் அம்சங்கள் நோ கிளைம் போனஸ் மற்றும் போர்ட்டபிலிட்டி போன்றவை பாலிசியின் மதிப்பை உயர்த்தும். நோ கிளைம் போனஸ்
நீங்கள் பாதிக்கப்பட்ட இல்லாமல் பல வருடங்கள் போனால் பிரீமியம் விலையை குறைக்கும் அல்லது சும் இன்சூர்டை மேம்படுத்தும். போர்ட்டபிலிட்டி என்றால் ஒரு நிறுவமிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றிக்கொள்ளும் போது உரிய பாதுகாப்பு தொடர்ச்சி பெற முடியும். இதை உங்கள் முடிவில் அடிப்படையாகக் கொள்ளுங்கள். ஒரு கூடுதல் நன்மை சொன்னால் வரி சலுகைகள் முக்கியம். ஆரோக்கிய காப்பீட்டிற்கு செலுத்தும் பிரீமியத்துக்காக வருமான வரி விலக்குகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக குடும்பத்துக்கும் உங்கள் பெற்றோருக்கும் வசதியாக 80D பிரிவின் கீழ் Rs 28,000 வரை மற்றும் முதியோருக்கான சிறப்பு கட்டணங்கள் இருப்பின் Rs 50,000 வரை வரி நிவாரணம் கிடைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். நீங்க செயல் திட்டம் உருவாக்கும் நேரம் வந்துள்ளது. முதலில் தேவைகளை கணக்கிட்டு ஒரு இலக்குத் தொகையை நிர்ணயிக்கவும். பின்னர் 2 பாலிசிகளை ஒப்பிட்டு பாதுகாப்பு வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளை ஒப்பிடுங்கள். நெட்வொர்க் மருத்துவமனை மற்றும் கிளைம் வரலாறுகளை சரிபார்க்கவும். உரிமைத்தாள்கள் மற்றும் உள்நிபந்தனைகளை முழுமையாக படித்து சந்தேகங்கள் இருந்தால் தகவல்கள் தெளிவாகும் வரை எப்போதும் கேள்விகள் கேளுங்கள். ஆகவே நம்முடைய இறுதிக் கருத்து, ஆரோக்கியமே உண்மையான செல்வம். இப்பதிவின் முடிவில் நான் ஒரு தெளிவான விஷயத்தை மீண்டும் கூற விரும்புகிறேன். உங்கள் செலவுகளை பாதுகாப்பதற்கான முதல் படி யோசித்தல் மற்றும் திட்டமிடல்தான். இன்று சிறிய கட்டுப்பாடுகளை எடுத்தால் நாளை உங்கள் குடும்பத்திற்கு பெரும் நிவாரணமாக இருக்கும் என்பதே இந்தக் கதை.